சங்குப்பூ தயிர் சாதம்ங்க. இந்த தயிர் சாதம் இருக்குல்ல, இந்த பெருமாள் கோயில்ல ஒரு பிரசாதம் தருவாங்கல்ல, அப்படி ஒரு தேவாமிர்தமா இருக்குண்ணா. சூப்பரா இருக்கு. இந்த சங்குப்பூ கர்ட் ரைஸ் எப்படி பண்றதுன்னு பாப்போமா? ஃபர்ஸ்ட் ஒரு சாஸ் பேன்ல ஒரு கப் தண்ணி ஊத்திப்போம். இப்போ அதுல அரை கப் சங்குப்பூ போட்டு நல்லா பாயில் பண்ணிப்போம். தண்ணி நல்லா கொதிச்ச உடனே அந்த கலரே சேஞ்ச் ஆயிரும், பர்பிள் கலர்ல ஆயிரும். அவ்வளவுதான், ஆஃப் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் ஒரு கடாயில 2 டீஸ்பூன் ஆயில் ஊத்திப்போம். இப்போ அதுல 1 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிப்போம். கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே 1 to 2 மிளகாய் ஆட் பண்ணிப்போம். கூடவே 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் இதுல மாங்காய், இஞ்சி, பச்சை மிளகாய் இவ்வளோ ஆட் பண்ணி லைட்டா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதுல பாயில் பண்ணி வச்சிருக்க சங்குப்பூ ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். இப்போ நான் இதுல பாயில் பண்ண ரைஸ் ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து இன்னைக்கு பச்சரிசி தான் பாயில் பண்ணி வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் நம்ம கர்ட் ஆட் பண்ணிப்போம். நான் இதுலயே சால்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இதுல ரிச்னஸ் தரதுக்கு நான் ஃப்ரெஷ் கிரீம் கொஞ்சம் பட்டரும் ஆட் பண்ணிக்கிறேன். ஃபைனலா இதுல கொத்தமல்லி தூவி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், டேஸ்டியான சங்குப்பூ கர்ட் ரைஸ் ரெடி. ஸோ அப்புறம் என்ன வெயிட்டிங், டக்குன்னு போய் செஞ்சு பாருங்க.